இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தல் நான் குறிப்பிட்ட போல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஆனால் எதிர்பார்த்தது தான். ஆனால் சஜித் வருவாரானத்தான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நான் பதிவிட்டிருந்தேன் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று. அடுத்த கட்டமாக என்னவென்றால், இப்போ திடீரென வந்த ஒரு அறிக்கை, அம்மையார் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். இந்த அறிக்கை வரப்போகும் தேர்தலுக்கு என்பிபிக்கான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா, இல்லை இலங்கையில் தற்போதைய ஜெனரேஷனுக்கும் அடுத்த நமது தலைமுறைக்கும் ஒரு சவாலா என்பதுதான் இது கேள்வி. அப்படி அம்மையார் என்ன அறிக்கையை விட்டிருந்தார்? தமிழ் முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தீர்வு. இந்த அறிக்கை இன்னும் 2 மாதங்கள் வரப்போகின்ற தேர்தலுக்கு இந்த அறிக்கை இப்போது தேவைதானா என்கின்ற ஒரு பல கேள்விகள் பலர் மத்தியில் இருக்கின்றது. இந்த அறிக்கை ஏன் இப்போது இந்த தருணத்தில் வந்தது? இந்த கேள்வியும் அவர்கள் விட்ட அறிக்கையும் இந்த கேள்வியும் நியாயமான ஒரு விடயம்தான். இந்த ஒரு மாதிரியான ஒரு அறிக்கையை விடுவதற்கு, தேர்தலுக்கு ஒரு 60 நாளுக்கு முதலோ 50 நாளுக்கு முதல் விடுவதற்கு ஒரு கட்ஸ் இருக்க வேண்டும். கட்ஸில் ஒரு துணிவு இருக்க வேண்டும். அந்த துணிவைத்தான் இந்த கட்சி எடுத்திருக்கின்றது. என்னவென்றால், இந்த தீர்வு தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கான தீர்வை வைத்துத்தான் இவ்வளவு காலமும் இந்த அரசியல் கட்சிகள் தமது பாமர மக்களை முட்டாளாக்கியும் தங்கள் வாக்கு வங்கிகளை நிரப்பினர். ஆனால் தற்போதைய அரசு இந்த அறிக்கையை ஒரு சவாலாகத்தான் பார்க்கின்றார்கள். அதற்கு முன்னே நாம் இன்னொரு விடயத்தை பற்றி பேச இருக்கின்றேன். தற்போதைய அரசு தங்கள் கட்சிக்கு 20 வருஷம் 30 வருஷம் உழைத்தவர்கள், பலகாலம் அந்த தொண்டு செய்தவர்கள், பலகாலம் அந்த கட்சியை கட்டி எழுப்பியவர்கள், அவர்களுக்கு பதவிகள் பெரிதாக கொடுக்கவில்லை. யாருக்கு அந்த பதவிகள் பொறுப்புகளை கொடுத்தார்கள் என்றால், தகுதி அடிப்படையில் தான் இந்த பொறுப்புகளையும் பதவிகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்க ஒரு பெரிய ஒரு விடயம் ஒன்று. எமது இந்த தலைமுறை அடுத்த தலைமுறையை உள்வாங்கி தகுதியானவர்களுக்கு தான் இந்த பதவிகளை கொடுக்கின்றார்களே தவிர, 30 வருடம் நான் இந்த கட்சிக்காக பாடுபட்டேன், 30 வருடங்கள் 40 வருடங்களாக இந்த கட்சிக்கு நான் உழைத்தேன், இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொன்னவர்களுக்கு பதவிகள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அதனை அவர்களும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் இதில் ஒரு உண்மை தன்மை ஒன்று. அவர்கள் பதவியையோ இல்லை சீட்டையோ நம்பி அவர்கள் அதற்காக இந்த கட்சிக்கு பாடுபடவில்லை என்பது ஒரு தெளிவான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கின்றேன். இது என்னையே புல்லரிக்க வைக்கின்றது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு அறிக்கை வந்து கூறியிருந்தேன் அல்லவா, தீர்வு, அது பெரிய ஒரு சவாலான தீர்வு. இந்த அறிக்கை போதும் மற்ற கட்சிகளுக்கு பெரிய ஒரு அளவில் பிரச்சாரம் செய்து தங்கள் வாக்கு வங்கிகளை நிரப்புவதற்கு. அந்த விட்ட அறிக்கையை இவர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? நான் குறிப்பிட்டது போல இந்த அறிக்கையை விடுவதற்கு மனதில் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு தில் இருக்க வேண்டும். இப்போ ஒரு அறிக்கையை விடுவதற்கு, தேர்தலுக்கு ஒரு 50 நாள் 60 நாளுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை விடுவதற்கு ஒரு தில் ஒன்று இருக்க வேண்டும். ஏன் இதனை விட்டார்கள் என்ற ஒரு எல்லார் மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் தமிழ் மக்கள் மத்தியிலும் என்ன இப்படி ஒரு இதை விட்டிருக்கார் இந்த நேரத்தை? தமிழர்களின் வாக்கை வாங்குவதற்கா? இல்லை. தமிழர்களின் வாக்கு எத்தனை சதவீதம்? அவர்களுக்கு தேவை சிங்களவர்களின் மெஜாரிட்டியான
வாக்குலாம் அவருக்கு தேவையே தவிர தமிழர்களின் வாக்கு தேவையில்லை. அப்போ எதற்காக இப்படி விட்டார்? தமது மக்களையே, தமது இன மக்களையே எதிர்த்து ஒரு சவாலாக எப்படியான இதை எதற்காக இந்த அறிக்கையை விட்டார்கள் என்றால், தற்போது இருக்கிற சமூகம் 2 வருடங்களுக்கு முன் நடந்தது என்ன, அதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதன் பிரதிபலன் தான் இது. அப்போ அவர்கள் என்னத்தை இந்த கட்சி எதிர்பார்க்கின்றது என்றால், இப்போதைய சமுதாயமும் அடுத்த சமுதாயமும் தெளிவாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தினை இந்த அறிக்கை மூலம் வெளிப்படுத்துகின்றனர். இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விடயம் என்று. தீர்வு, தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கான ஒரு தீர்வு என்பது அந்த சொல்லுவதே ஒரு பெரிய ஒரு விடயம் என்று. அப்போ இந்த சவாலை இவர்கள் எப்படி கொண்டு செல்லப் போகின்றார்கள்? தங்கள் மேல் தங்களுக்காக மாணவ சமுதாயமும் இப்போதைய சமுதாயமும் அடுத்த சமுதாயமும் இதனை பாமர மக்களுக்கு எடுத்து செல்வோம் என்கின்ற ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல், இந்த கட்சியின் வகுப்பாளர்கள், தேர்தல் வியூகங்களை வகுப்பவர்கள் எல்லோரும், அதாவது அவர்களை சொல்வார்கள் war ரூம் என்றுதான் சொல்லுவார்கள். war ரூமில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னுக்கு இருக்கும் புத்திஜீவிகளும் இந்த ஒரு விச பரீட்சையில் காலை வைத்திருக்கின்றார்கள். தங்கள் மக்களை நம்பி தான் இந்த விச பரீட்சையில் இறங்கியிருக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த விச பரீட்சையில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் என்னவென்றால், இவர்களுக்கு தற்போது 3 சீட்கள் தான் இருக்கின்றன, எம்பிக்கள். ரணிலை பார்த்தாலும் சஜித்தை பார்த்தாலும் சஜித்துக்கு ஒரு 60 சீட்கள் இருக்கின்றன. அப்போ சஜித்துக்கு தேவை இன்னும் ஒரு 50 சீட் தான் தேவை. ஆனால் ஜேவிபியை பொறுத்தவரையில் இது 100 சீட்கள் தேவை. இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் இவர்களால் ஒன்றும் ஒரு காய் நகர்த்த முடியாது. அப்போ இந்த நம்பிக்கை என்று ஒன்று இருக்கின்றது. இந்த சமுதாயம், அதாவது இந்த திஸ் ஜெனரேஷன் அண்ட் த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் ஜெனரேஷனை நம்பித்தான் அவர்கள் இந்த வாக்குறுதிகளை, இந்த இப்படியான ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை என்பது நாம் பார்க்கும்போது ஒரு தீர்வை நோக்கிய இவர்களுக்கான ஒரு தீர்வு. ஆனால் என்ன மாதிரியான தீர்வென்றை இன்னும் கூறவில்லை. அந்த பேச்சு வந்தாலே ஒரு விச பரீட்சை என்கிறார். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாருங்கள் என்று சொல்லி கமல்ஹாசன் அன்று சொன்னார். நான் இப்போ போன தேர்தலில் சொன்னேன். இப்போ சொல்லுகின்ற எதிர்பாராததை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். இந்த வசனத்தில் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.